100 நாள் வேலை கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தையே மூடக்கூடிய அளவுக்கு இனிமேல யாருக்கும் வேலை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை மோடி கொண்டு வராரு. வருவாங்க தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுங்கன்னு. அப்பொழுது இந்த கேள்வியை கேளுங்க, எங்க 100 நாள் வேலை திட்டத்தை ஊத்தி மூடிட்டு இப்ப ஏன் எங்க கிட்ட ஓட்டு கேட்கறீங்கன்னு கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது வாய் திறக்காமல் அதை ஏற்றுக்கொண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சட்டம், 100 நாள் வேலைக்கு எதிரான சட்டம். அதுக்கு பேரை கூட மாத்திட்டாங்க, மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கு ஜிராம்ஜின்னு ஏதோ பேர் வச்சிருக்காங்க. விபி ஜிராம்ஜி. முழுசா கேட்காதீங்க, ஹிந்தி தெரியாது, படிச்சு பயனும் இல்லை. அதனால தமிழ்நாட்டில் நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் ஹிந்தி படின்னு சொல்லி திணிச்சு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஹிந்தி படிக்காம பல நாடுகள்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அதனால அந்த திட்டத்தை கொண்டு வந்த போது வாய் திறக்காம ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க. என்ன, நாங்க ஆட்சிக்கு வந்தா 150 நாள் வேலை கொடுப்போம். 100 நாள் வேலையே காப்பாத்துறதுக்கு குரல் கொடுக்க முடியாத நீங்கள் 150 நாள் வேலை கொடுக்க போறீங்களா? அவங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை, அதிமுக தேர்தல் அறிக்கையை யாரும் படிக்க மாட்டாங்கன்னு. எதை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2016 செல்போன் கொடுக்கறேன்னாரு. யாருக்கா செல்போன் கிடைச்சதா? ஒருத்தருக்கு அந்த கடையில எல்லாம் நிக்கிறீங்களே, யாருக்கா செல்போன் கிடைச்சதா? மேல நிக்கிறீங்களே, கிடைச்சதா? உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது செல்போன் கிடைச்சிருக்கா? ஒருத்தருக்கு கொடுக்கல. அவர் நம்மளை பார்த்து தேர்தல் அறிக்கையில சொல்றதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்ற மாட்டாருங்கிறார். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்தாரோ, வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேனாரு. அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்க முடியாது, நாங்க கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்தா கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போதா? 30 வருஷமா உலகத்திலேயே கெட்டு போகாம வேலை செய்யக்கூடிய ஒரே தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இப்ப வாங்குறோம் டிவி, நல்ல நல்ல டிவின்னு பேர்லாம் சொல்லி வாங்குறாங்க. 3 வருஷம் கூட வரமாட்டேங்குது. ஆனா 30 வருஷமா தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டி இன்னும் பல வீடுகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.